ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். 10 நாட்களுக்கான தினப்பலனை நாம் நவம்பர் 29 டிசம்பர் 8 வரைக்கும் பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவில் சிம்ம லக்னத்திற்கு பார்க்க இருக்கோம். முதல் நாள் நவம்பர் 29 சனிக்கிழமை. கும்பராசியில் சந்திரன் இருக்கார். நமக்கு 7ஆம் வீட்டில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். இன்றைய பலனை தருபவர் குரு. இந்த குருவோட நட்சத்திரத்தில் ராகு இருக்கார், சனி இருக்கார், குருவும் இருக்கார். இத்தனை கிரகங்களும் இன்னைக்கு சேர்ந்து பலனை தரும். அதாவது 7ஆம் வீட்டில் இருக்கிற ராகு குரு நட்சத்திரத்தில் இருக்கார், 8ஆம் வீட்டில் இருக்கிற சனி குரு நட்சத்திரத்தில் இருக்கார், 12ஆம் வீட்டில் இருக்கிற குருவும் குரு நட்சத்திரத்தில் இருக்கார். அதுபோக புதனும் குரு நட்சத்திரத்தில் இருக்கார் 4ஆம் வீட்டில். இப்போ இதில் எப்படி கணக்கு எடுத்துக்கணும்னா, 4ஆம் வீட்டில் இருக்கிற புதன், 8ஆம் வீட்டில் இருக்கிற சனி, இந்த 2 பேர்த்துக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா 4ம் 8ம் 12ம் ஒரே திரிகோணமாக வரும். அதனால் புதன், சனி, குரு 4, 8, 12 ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த 4, 8, 12ங்கிறது என்ன அப்படின்னா, பொருள் சார்ந்த விஷயம், வேலை வாய்ப்பு, இப்போ நம்ம தொழில் பண்ணுறது, இதுக்கு ஒன்றும் பிரச்சனை கொடுக்காது. பிரச்சனை கொடுத்தாலும் பெருசாக இருக்காது, வழி தெரியாது. ஆனால் அகம் சார்ந்த விஷயங்கள் இருக்கே, இப்போ ஒரு கலை சம்பந்தப்பட்டது, கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்டது, மற்றும் தெய்வீகம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, பெற்றோர்கள் உறவு, கணவன் மனைவி உறவு, சகோதர வழி உறவு, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடர்பாடாக இருக்கும். அப்போ ஒரு லக்னத்துக்கு, நம்ம சிம்ம லக்னத்திற்கு ஒரே கிரக அமைப்பு, இன்னைக்கு நட்சத்திரம் ஒரே நட்சத்திரமாக இருந்தாலும் எந்தெந்த விதத்துக்கு எந்தெந்த கேள்விக்கு எப்படி பலன் தருதுங்கிறது தான் ஜோதிடத்தில் முக்கியம். அந்த வகையில் பொதுவாகவே 4, 8, 12ங்கிறது ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது, உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். ஆனால் ஹெல்த்துக்கு அவ்வளவு நல்லதில்லை. கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நவம்பர் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம். மீன ராசியில் சந்திரன் போகிறார், 8ஆம் வீடு. நாம் உண்மையான சந்திராஷ்டமன்னு சொல்கிறதே 8ல் சந்திரன் போகிறது தான். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனக்குறைவாக இருக்கிறதெல்லாம் நமக்கு இழப்புகளுக்கு கொண்டு போய் விட்டுரும். ஹெல்த்லேயும் கவனமாக இருக்கணும். பேசுகிற பேச்சிலையும் பொருட்பாதுகாப்புலேயும் கவனமாக இருக்கணும். சனியும் 8ல் இருக்கார் இல்லையா, அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. 12ல் இருக்கிற குருவும் சனியும் 8ல் இருக்கிற சனியும் ஒரு கனெக்டிவிட்டியில் இருக்கிறதுனால வாகனம் சம்பந்தப்பட்டது, உறவுகள், பேச்சுவார்த்தைகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட உறவுகள், சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், இதுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரும். அதனால் அந்த விஷயத்தை இன்னைக்கு ஈடுபடாதீங்க. அப்போ 8ல் சனி என்னதான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், வழிபாடு பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வழிபாடு பண்ணுறதுக்கு யாரை பிடிச்சிக்கணும் அப்படின்னா, நம்ம சுக்கிரனை பிடிச்சிக்கணும். சுக்கிரனுக்கு தேவதையான மகாலட்சுமியை பிடிச்சிக்கணும், அல்லது விநாயகரை பிடிச்சிக்கணும். இந்த விநாயகர் மகாலட்சுமி வழிபாடு பண்ணும்போது இந்த 8ல் இருக்கிற சந்திரன் பெரிய ஒரு பாதிப்பிலிருந்து நம்மளுக்கு விடுதலை செய்வார். டிசம்பர் 1ஆம் தேதி ரேவதி நட்சத்திரம். இப்போவும் 8ல் தான் இருக்கார் சந்திரன். புதன் 4ல் இருக்கார் இல்லையா. புதன் குருவனுடைய நட்சத்திரத்தில் 3ல் இருக்கார். அப்போ விசாகம் 3ஆம் பாதம் என்பது நமக்கு துளாராசியில் விழுது. குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் புதன். கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள், உறவுகள் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள், அல்லது இடமாற்றங்கள், ஒரு பணியிலிருந்து இன்னொரு பணிக்கு மாறுவது, ஒரு ஃபீல்டிலிருந்து இன்னொரு ஃபீல்டுக்கு மாறுறது,
ஒரு பிரயாண திட்டங்களில் வந்து மாற்றங்கள் செய்கிறது, ரகசியமாக கான்ஃபிடென்ஸாக சில வேலைகள் செய்கிறது. ஸோ இதுக்கெல்லாம் இந்த நாள் வந்து சப்போர்ட் பண்ணுது. டிசம்பர் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் 9ஆம் வீட்டில் சந்திரன் வந்துடுறாரு. பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில், கேதுவும் நமக்கு லக்னத்தில் இருக்கார், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், சுக்கிரன் வந்து 4ல் இருக்கார். அதனால் இன்றைக்கி வேலை நல்லா இருக்கும், பரபரப்பாக உழைப்பு இருக்கும், ஆனால் மனசில் நிம்மதி கொஞ்சம் தடுமாறும். 4ஆம் இடம் அப்படின்னாலே இப்போ படிப்புக்கு நல்லது, குழந்தைகளுக்கு படிப்புக்கு நல்லது, வீட்டுக்கு பொருள் வாங்கிறது அல்லது வீட்டில் உற்பத்தி சார்ந்த தொழில்கள், குடிசை தொழில் மாதிரி பண்ணுறது, இது மாதிரியான வேலை சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் நல்லது தான். வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, இது மாதிரி சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கெல்லாம் சாதகம்தான். ஆனால் நம்ம நினைக்கிறது சீக்கிரம் நடக்கலை அல்லது நம்ம நினைக்கிற உறவுகள் நமக்கு சாதகமாக இல்லைங்கிற சின்ன சின்ன வருத்தங்கள் வந்து போகும். டிசம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5:59 வரைக்கும் பரணி நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். மறுபடியும் பாருங்கள், 4ல் இருக்கிற சுக்கிரன் சனியை போல செயல்படுகிறார். அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கார், 8ல் சனி. இன்றைக்கும் வாகன சம்மந்தப்பட்டதில் கவனமாக இருங்க. இல்லைன்னா வாகனங்கள் ரிப்பேர் செலவுகள், வீட்டில் ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸு, ஹவுஸ் ஹோல்டு மெட்டீரியல்ஸ், ஃபர்னிச்சர்ஸ், டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இதெல்லாம் கொஞ்சம் தொந்தரவு பண்ணுறது, அல்லது உறவுகளில் நாம் எதிர்பார்த்தபடி அனுசரணையாக இல்லாமல் டென்ஷனை கொடுக்குற மாதிரி பேச்சுவார்த்தைகள் இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். டிசம்பர் 4ஆம் தேதி வியாழக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் மதியம் 2:53 வரைக்கும். அதாவது நமக்கு 10ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார், தொழிலுக்கு நல்லது தான். சூரியனுடைய நட்சத்திரம், சூரியன் 4ஆம் வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, புதனும் அங்கேயே இருக்கிறதுனால தொழில் பலம் நல்ல மிகுதியாக இருக்கும். மெயினாக இந்த கிளரிக்கல் ஜாப் பண்ணுறவங்க, ஏஜென்சியாக இருக்கிறவங்க, ட்ரேடர்ஸாக இருக்கிறவங்க மற்றும் ஸ்டேஷனரிஸு, அனைத்து விதமான வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். இந்த கிருத்திகை முடிஞ்சு வியாழக்கிழமை அன்னைக்கு மதியம் 2:53க்கு ரோகிணி தொடங்குது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நண்பகல் 11:45 வரைக்கும் அந்த ரோகிணி நட்சத்திரம் இருக்குது. ரோகிணினால கேட்க வேண்டாம், சந்திரன் பலமாக உச்சமாக இருக்காருன்னு அர்த்தம். அப்போ வெளிநாடு வேலை சார்ந்தது, முதலீடுகள், இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிசம்பர் 6ஆம் தேதி மிருகசிரீஷம் நட்சத்திரம், அது வந்து காலையில் 8:48 முடிஞ்சு அதுக்கப்புறம் திருவாதிரை நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். ராகு 7ஆம் வீட்டில் இருக்கார். ராகுவாகவே சதய நட்சத்திரத்தில் செயல்படுறதுனால 7ஆம் இடம் என்பது கூட்டு, அதாவது கஸ்டமர், கணவன் மனைவி உறவு, இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கும். டிசம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புனர்வூசு நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். குருவும் வந்து நமக்கு லாபஸ்தானத்துக்கு போயிடுறார், மிதுன ராசிக்கு போயிடுறார். அதனால் இன்றைக்கும் உறவு சார்ந்த நன்மைகள், நினைத்த காரியம் நடக்கிறது, தொழிலுக்கும் நல்லாயிருக்கும். திங்கட்கிழமை டிசம்பர் 8ஆம் தேதி பூச நட்சத்திரம், 12ஆம் வீட்டில் சந்திரன் கடகராசியில் வந்துடுறாரு. அட்டம சனியினுடைய தாக்கம் இன்றைக்கி இருந்தாலும் கூட இந்த சனி குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால பெருசாக பாதிக்காது. எப்போவுமே சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகம் நமக்கு தொல்லை கொடுக்கும். சனி நல்ல நட்சத்திரத்தில், குரு நட்சத்திரத்தில் இருக்கிறனால தொல்லை கொடுக்காது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.